WordPress tutorial day 6ல இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா WordPressல plugin-னா என்ன, அதை நீங்க எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க. plugin-ங்கிறது ஒரு டூல். இதை யூஸ் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர் அல்லது ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். plugin நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு WP admin குள்ள போயிட்டு plugin-ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே add new plugin-ங்கிற ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய plugins முன்னாடி ஷோ ஆகும். அதுல உங்களுக்கு என்ன plugin வேணுமோ அதை சர்ச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எலிமெண்டர்ங்கிற plugin சர்ச் பண்றேன். சர்ச் ரிசல்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு plugins டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கான plugin நீங்க சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த பர்టిక్యులர் plugin ஆக்டிவேட் பண்ணுங்க. அந்த plugin உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா plugins கிளிக் பண்ணி இன்ஸ்டால் plugins ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா அந்த பர்టిక్యులர் plugin உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். டிஸ்ப்ளேல கீழ டீஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த plugin உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த plugin வேணும்னா திரும்ப நீங்க டீஆக்டிவேட் கிளிக் பண்ணி அந்த plugin டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த plugin டெலீட் பண்ணனும்னாலும் கீழ அங்க இருக்க டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கோடிங் பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம தமிழ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். So keep supporting developer Gautam. Thank you.